ஃபைனலாக வந்தாச்சு. எங்கே வந்தாலும் நம்ம லைவ் வந்து விடுறதில்ல. ஸோ எல்லாருக்கும் வந்து கண்ணுக்கு எப்போ பார்த்தாலும் 4 செவத்துக்குள்ளே காட்டினா நல்லா இருக்காதுல்ல. இந்த மாதிரியும் அழகாக காட்டணும். ஆமாம், அம்சவல்லியே மேட்டு தெரு குறுக்கு தெரு பக்கத்தில் இருக்கு. நீ வேணா துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு எல்லாம் இங்கே தான். டவுட்டாக இருந்ததுன்னா வந்து பார்த்துக்க. ஹாய் செந்தில்குமார், ஹலோ கனகராஜ், ஹாய். இங்கே பாருங்க, ஒரு இடம் இதெல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இதெல்லாம் வந்து லாஸ்ட் ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். எல்லாம் கருகி போய் வெயில் எரிஞ்சு போய் அப்படியே தரமட்டமாக இருந்தது. எல்லோரும் லைக் போடுங்கப்பா, லைக் போடுங்க. அப்போ தான் இந்த இடம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். சாமி லைக் போடுங்க சாமி. ஐயா லைக் போடுங்க சாமி. ஹலோ, தெரியுதாம்மா? தெரியுதா? யார் யார் இருக்கீங்க? டாடா ஸ்கைன்ட்டா மாம்சே லைவ் லொக்கேஷன்லாம் பண்ணுறீங்க. ஓகே, அந்த அது ஒன்றும் இல்லாமல் பிளாக் ஏன்ட்ட இல்லை, அவங்களுக்கு பிளாக் ரொம்ப பிடிக்கும். ஸோ மெனி டிஷர்ட் வந்து பிளாக்ல தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு பிளாக்லாம் பிடிக்கும். இதில் பாருங்கள், ஒரு ரைட் பண்ணியிருக்கு, படிங்க. இது வேறு டிஷர்ட் இல்லையா? இது புதுசு. இது இப்போ தான் எடுத்தோம், லாஸ்ட் வீக் தான் எடுத்தது. இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்கு? சும்மா கிழி. அவங்களுக்கு பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும். சாறு மாறு தக்காளி சோறு. ஏன் போடும் கமெண்ட்டை படிக்கல. சின்ன துறை படிக்கிற கமெண்ட் படிக்கிறேன். நல்லா தான் மாமா இருக்குது பிளாக்கு. அவங்களுக்கு பிளாக் தான் ரொம்ப பிடிக்கும். கண்ணாடி போட்ட தான் செம்மையாக இருக்கு. கண்ணாடி உனக்கு பாருங்க, என் ஆள் கண்ணாடி போட எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி சூப்பராக இருக்கா? நல்லா இருக்குங்களா? இருந்தாலும் என்னவனுக்கே இது அழகு சொந்தம். பொடி நீங்கள் போடு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? ஐயோ, அது ஏன் கேட்குறீங்கப்பா? இன்னைக்கு ஒரு வேதனை, ஆனால் இங்கே வந்தோம், சந்தோஷமாக இருக்கும். கார்த்திகை டீ சாப்பிட்ற பழக்கம் இல்லையா? ஓ, கார்த்திகா கிட்ட நீங்கள் சொல்கிறீங்களா? நம்ம இன்னும் டீ குடிக்கிற லஞ்சே நீங்கள் சாப்பிடணும். அக்கா வணக்கம். அப்படியே கட்சிக்கா இருக்கு. அப்படியா? ஐயோ என்னம்மா இப்படி பசிக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே இல்லையா? ரொம்ப நல்லாவே இல்லையா? சரி, நல்லது. பசுமை நிறைந்த பௌர்ணமி நிலவு பகலில் வந்தது போல் உள்ளது. இனிய மாலை வணக்கம் சிஸ்டர். அண்டு மச்சானுக்கா? ஓகே ஓகே ஓகே. சின்னதுரை பிரதருக்கு நமஸ்தே, வணக்கம். எல்லோரும் இந்த லைவ் ஸ்பெஷலி ஏன் நான் போட்டோம் அப்படின்னா, உண்மையிலே நேச்சராக இருக்கிற இடத்துல காட்டணுன்றதுக்காக தான். இப்போ ஒருத்தவங்க ஃபுல்லாக வாக்கிங்கில் போக போகிறாங்க, நீங்கள் அவங்களெல்லாம் பார்க்க போகிறீங்க. ஹாய். இதோ நம்பர் 1 ஒயிட்டு, நம்பர் 2 ப்ரௌனி இட்ஸ் கம்மிங். வாங்க, வெல்கம். இதோ போங்க. நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, இன்னும் ஒரு நம்பர் 4, 5, 6, 7, 8லாம் இன்னும் இருக்குது. செம்மையாக இருக்குது. எக்கா, எஸ் தம்பி, ஐநோ. ஓ, அம்சாவல்லி சிஸ்டர் இல்லை. இங்கே பாருங்கள், சரசமனோ என்கிட்ட வந்துட்டு போகுது. ஐ பேபி, ஹலோ பேபி. போயிட்டா, அவளும் போயிட்டா. விடுங்க, போகிறவங்களாம் போட்டோம். இருக்கவங்க ஹாய், ஹலோ. அவளும் போயிட்டான். சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த லைவை பற்றி சொல்லிடுவோம். இங்கே வந்து சூப்பராக இருக்குங்க, பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சா. இங்கே பாருங்கள், அப்படியே சுற்றி காட்டுறீங்க பாருங்கள். மழை தெரியுதாம்மா? லாஸ்ட்டு பாரு, எவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம் இல்லை? இந்த பக்கம் அப்படியே ஃப்ளாட் இருக்குது, இந்த பக்கம் அப்படியே வந்து நேச்சரான இந்த பக்கம் பாருங்கள் மெயின் ரோடு தான். பட் ஆனால் தெரியுதா? அப்படியே வந்து எங்கே இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப ஒரு கிராமம். எனக்கு தெரிஞ்சு திண்டிவனம் தான் தெரியும் ஆக்சுவலாக. ஸோ திண்டிவனம், பண்ருட்டி, கடலூர், அந்த கடலூரில் இப்படி இருக்க மாட்டாடி, அந்த மாதிரியான ஊருங்களுக்கெல்லாம் போன ஒரு ஃபீல் இருக்குது இந்த இடத்த பார்க்குறப்ப எனக்கு. ஸோ அதனால் அந்த லைவை நான் உங்களுக்காக